Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் ஜனம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்தியாவில் ஐபிஎல் மாதிரியே பாகிஸ்தானில் நடக்கக்கூடிய ஒரு லீக் கிரிக்கெட் மேட்ச் தான் பிஎஸ்எல், பாகிஸ்தான் சூப்பர் லீக் அப்படின்னு சொல்லுவாங்க. வர 28ஆம் தேதி இந்தியாவில் ஐபிஎல் தொடங்க போது. அதே மாதிரி அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது 26ஆம் தேதி பாகிஸ்தானில் பாகிஸ்தான் சூப்பர் லீக் நடக்கணும்னு திட்டமிட்டிருக்காங்க. ஆனால் அது நடக்குமா அப்படிங்கிறது பெரிய கேள்வியாக எழுந்திருக்கு. காரணம், பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்கு பிஎஸ்எல். அது என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஒன்று, ஏற்கனவே மிடில் ஈஸ்டில் நடக்கக்கூடிய போர்னால பாகிஸ்தான் மிகப்பெரிய பொருளாதார பிரச்சனை, அதே போல் எரிபொருள் பிரச்சனை ரெண்டையுமே சந்திச்சுக்கிட்டு வராங்க. இந்த எரிபொருள் பிரச்சனைனால ஏற்கனவே அந்த நாட்டில் ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் லீவ் விட்டாங்க, எக்ஸாம் எல்லாம் தள்ளி போட்டாங்க. அரசு அதிகாரிகள்லாம் அவங்க போகிற காருக்கான பெட்ரோலை கட் பண்ணிட்டாங்க. பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய எம்பிக்கள், நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், இவங்களுக்கெல்லாம் சம்பள கட்டே பண்ணிட்டாங்க. பல பேருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டாங்க. இந்த அளவுக்கு அங்கே எரிபொருள் பிரச்சனை பெரிய பிரம்மாண்ட பிரச்சனையாக உருவெடுத்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு மட்டியில் அவங்களோட அண்டை நாடான ஆப்கானிஸ்தான் கூட போர் வெடிச்சிருக்கு. அதனால ஒரு சைடு எரிபொருள் பிரச்சனையை சமாளிச்சுக்கிட்டே இன்னொரு சைடு ஆப்கானிஸ்தான் மேலே ஒரு போரை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதனால கூடுதல் பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வருது பாகிஸ்தான். இதுக்கு நடுவில் தான் 26ஆம் தேதி பிஎஸ்எல்ல தொடங்கலாம் அப்படின்னு திட்டமிட்டிருந்தாங்க. இதுக்கு தான் இப்போ பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக வந்துக்கிட்டே இருக்கு. மொதல் பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். மிடில் ஈஸ்டில் நடக்கக்கூடிய வார்னால இவங்களுக்கு எரிபொருள் கிடைக்காதனால ஒருவேளை பாகிஸ்தான் சூப்பர் லீக் மேட்சை நடத்தினா அதுக்கு ஆடியன்ஸை, பொதுமக்களை பார்வையாளர்களாக விடுறதுக்கு அனுமதிக்கலாமா வேணாமா அப்படிங்கிறதுலே ஒரு பெரிய கேள்வி எழுந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு மேட்ச் நடந்தால் ஆயிரக்கணக்கான பேர் கிரவுண்டுக்கு வருவாங்க. அவங்களுக்கு பெட்ரோல் வேணும் வந்துட்டு போகிறதுக்கு. இதனால தேவையில்லாமல் ஏகப்பட்ட பெட்ரோல் செலவு வீணாகும். அதனால் என்ன முடிவு பண்ணாங்க, ஒரு பெரிய குழப்பமான சூழ்நிலைக்கு மத்தியில் சரி போட்டியை நடத்தலாம், ஆனால் கிரவுண்டுக்குள்ளே ஆடியன்ஸ் வேணாம், வெறும் மேட்ச் மட்டும் நடக்கட்டும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்தாங்க. அதுக்கு பிறகு என்னாச்சு அப்படின்னா, வேணாம் போட்டியை எரிபொருள் பிரச்சனை இருக்கனால பாகிஸ்தானில் நடக்க வேணாம், நம்ம மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் எதுலையாவது நடத்தலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அங்கே வார் மறுபடியும் உச்சக்கட்டத்துக்கு போயிடுச்சு. அதனால இப்போது அவங்களால சவுதியிலையோ பஹ்ரைன்லேயோ அபுதாபிலேயோ எங்கேயுமே மேட்சை நடத்த முடியாது. அதனால இப்போது திருன்னு முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் பிஎஸ்எல்ல விளையாடக்கூடிய ஆஸ்திரேலிய வீரர்களுக்கு ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்டு நிறைய கட்டுப்பாடை விதிச்சிருக்கு. நீங்கள் யோசிச்சுட்டு போங்க, நாங்கள் எதுவும் சொல்லலை, ஆனால் உங்களுடைய பாதுகாப்பை முன்னுரிமைப்படுத்திக்கங்க. அதே போல் அங்கே இருந்தீங்கன்னா நாங்கள் குறிப்பிடுற சில நகரங்களுக்கு போயிடாதீங்க. ஏன் அப்படின்னா, பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போரால அந்த நகரங்களில் சில பாதுகாப்பு குறைபாடு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இதனால் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாம் இப்போ நம்ம பிஎஸ்எல்ல பங்கேற்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இன்னும் ஃப்ளைட் ஏறாமல் இருக்காங்களா. இதுக்கு நடுவில் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்டும் போனால் போதுன்னு ஒரு சார்ட்டர்டு ஃப்ளைட்டை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அங்கே நிலைமை மோசமானுச்சு அப்படின்னா நீங்கள் உடனடியாக அந்த சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் ஏறி ஆஸ்திரேலியா வந்துருங்க அப்படின்னு சொல்லி. அதனால் இன்னும் கொஞ்சம் பெரிய பயத்தில் இருக்காங்க ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் பிளேயர். சரி, இதுக்கு நடுவில் ஆப்கானிஸ்தான் கூட போர் நடந்துகிட்டு இருக்கனால ஆப்கான் பிளேயர்ஸ் அத்தனை பேரும் ஒட்டு மொத்தமாக பிஎஸ்எல்ல புறக்கணிச்சிட்டாங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா முஜிபுர் ரஹ்மான், முகமது நக்பி, ஃபசல்ஹுக் ஃபரூக்கி இவங்கள் எல்லாமே பிஎஸ்எல்ல விளையாடுறதுக்கு கான்ட்ராக்ட் போட்டிருந்தாங்க. இப்போ 2 நாட்டுக்கும் இடையில போர் வந்துட்டனால பிஎஸ்எல்லேருந்து நாங்கள் விளையாடலை அப்படின்னு விலகிட்டாங்க. இப்போது ஆஸ்திரேலியாவும் வரத்துக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கு. ஆப்கானிஸ்தான் பிளேயர் வரவே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. பங்களாதேஷ் பிளேயரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டுக்கு பிஎஸ்எல்ல போய் அவங்க நாட்டு விளையாட்டு வீரர்கள் விளையாடுறதுக்கு பங்களாதேஷ் அரசாங்கம் அனுமதி கொடுக்கல. இனிமே அனுமதி கிடைச்சாலும் கிடைக்கலாம், அல்லது வேணாம் அப்படின்னு மறுக்கப்படலாம். அப்போது பிஎஸ்எல்ல
பங்களாதேஷும் பங்கேற்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக எழுந்துருச்சு. சரி, இதோட முடிஞ்சிருதா அப்படின்னு பார்த்தா இல்லை. இப்போ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, இலங்கை அணியினுடைய வீரர் தஷுன் சனக்கா இவர் லாகூர் கலந்தர் அணிக்காக ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தார். இவர் இப்போ என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அங்கேருந்து கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டு ஐபிஎல்ல ராஜஸ்தான் ராயல்ஸோட கான்ட்ராக்ட் போட்டார். காரணம் என்னன்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் சாம் கரன்ஸ்க்கு காயம் ஏற்பட்டனால அவருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தேவைப்பட்டனால இப்போ தஷுன் சனக்கா நான் வரேன்னு சொல்லி சைன் பண்ணிட்டார். இது பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டை பெரிய அளவில் எரிச்சல் அடைய வச்சிருக்கு. ஏற்கனவே ஒரு ஜிம்பாப்வே பிளேயர் இருந்தார், பிளஸ்ஸிங் முஸ்ரபானி. இவர் கடைசி நேரத்தில் பிஎஸ்எல்லேருந்து விலகி இப்போ ஐபிஎல்ல சேர்ந்துட்டார். இதுக்கு அடுத்து இப்போ ஷனக்காவும் இப்படி பண்ணனால பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எதிர்காலத்தில் எந்த வெளிநாட்டு பிளேயராவது பிஎஸ்எல்ல புறக்கணிச்சுட்டு நீங்கள் ஐபிஎல்ல போய் சேர்ந்தீங்கன்னா நாங்கள் கடுமையான சட்ட ரீதியான நடவடிக்கையை எடுப்போம், யோசிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிருச்சு. போன வருஷமே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துருச்சு. அப்போது சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த கார்பின் பாஷ் அப்படிங்கிறவர் பிஎஸ்எல்லேருந்து விலகி ஐபிஎல்ல சேர்ந்தார். அப்போவே எரிச்சலில் இருந்த பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு இப்போது இந்த வருஷம் அடுத்தடுத்து 3 வீரர்கள் போகிறனால கடும் கோபத்தில் இருக்காங்க. இனிமே யாருமே பிஎஸ்எல்லேருந்து விலகி ஐபிஎல்ல சேரக்கூடாதுங்கிற மாதிரி நிறைய ரூல்ஸை கொண்டு வர போகிறோம் அப்படின்னும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே கடும் நிதி நெருக்கடியில் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நிதி நெருக்கடியை சமாளிக்கிறது தான் ஐபிஎல் மாதிரி இப்படி பிஎஸ்எல்ல உருவாக்கி அது மூலமாக ஏதாவது நிதி கிடைச்சா அதை வச்சு பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டை நடத்தி அது மூலமாக பாகிஸ்தான் பிளேயர்களுக்கு சம்பளம் கொடுக்கலாம் அப்படின்னு எடுத்த முயற்சியில் இப்போ கிட்டத்தட்ட மண் விழுந்துருச்சுன்னே நினைக்கலாம். அந்த அளவிற்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டை விட பிஎஸ்எல் பல நிதி நெருக்கடியை சந்திச்சுட்டு வருது. அதனால நிறைய மேட்சையும் குறைச்சிட்டாங்க. இந்த நிலைமை இப்படியே போணுச்சுன்னா எதிர்காலத்தில் பிஎஸ்எல் நடக்குமா அப்படிங்கிறதே சந்தேகம்தான்.